ஓம் சாய்ராம். திரு நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீ சாய்பாபாவின் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வப்பொழுது நிகழ்ந்த புது புது நிகழ்வுகளின் மூலம் ஸ்ரீ சாய்பாபாவின் கருணை வெளிப்படுவதை அவரால் உணர முடிந்தது. ஒரு ஆன்மீக சாதகனுக்கு தன்னுடைய குருவிடமிருந்தோ இறைவனிடமிருந்தோ கிடைக்கும் ஆன்மீக அனுபவங்கள் என்பவை மிக மிக தனிப்பட்டதும் தனித்துவம் வாய்ந்ததும் ஆகும். ஆன்மாவோடு இயந்த இந்த அனுபவங்களை யாரிடமோ குறிப்பாக புதியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாததாகும். ஆனால் நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களை நாடிய பொழுது அவர்கள் தங்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்களை ஒரு சிலரை தவிர மற்ற ஏனையோர் அனைவரும் ஆழ் மனதில் இருந்த எல்லா அனுபவங்களையும் இவரிடம் பகிர்ந்து கொண்டனர். நீதிபதி திரு அவஸ்தி அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஒரு அரசு வழக்கறிஞரை நரசிம்ம சுவாமிஜிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இந்த வழக்கறிஞர் நரசிம்ம சுவாமிஜியை பார்த்த மாத்திரத்திலேயே தன் ஆழ் மனதில் இருந்த பாபாவின் அனுபவங்களை உடனே அவரிடம் தெரிவித்தார். இவற்றை தன்னுடைய நெருங்கிய நண்பரான நீதிபதி திரு அவஸ்தி அவர்களிடம் கூட இதுவரை தான் தெரிவித்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு பக்தர்களிடமிருந்து சேகரித்த அனுபவங்கள் அனைத்தையும் குறிப்பெடுத்து கொண்டு தட்டச்சு செய்து தன்னுடைய நெருங்கிய நண்பரான வழக்கறிஞர் ஒருவர் தானேயில் இருந்த தாதர் அவர்களிடம் கொடுத்து வைத்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய நண்பர் இந்த ஆவணங்கள் எல்லாம் தொலைந்து விட்டதாகவும் எவ்வளவு தேடியும் அவை தென்படவில்லை என்றும் நரசிம்ம சுவாமிஜிக்கு தெரிவித்தார். இந்த ஆவணங்கள் எல்லாம் தொலைந்து விட்டால் நரசிம்ம சுவாமிஜியின் வேலை முடக்கிவிடும். இவர் இந்த ஆவணங்களுக்கு ஒரு நகல் கூட எடுத்து வைத்திருக்கவில்லை. ஆகையால் நரசிம்ம சுவாமிஜி மனதில் ஸ்ரீ சாய்பாபாவிடம் நம்பிக்கையுடன் இந்த ஆவணங்கள் அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஓ